ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வயல் வர நடந்து போயிட்டு இருந்தால் நம்ம மச்சாங்களாம் நமக்கு தெரியாமல் மேகி பாக்கெட் வாங்கி நைஸாக போகிறாங்க. அவங்ககிட்ட இருந்து சைஸாக ஒரு ஆட்டியை போட்டாச்சு. அப்படியே நேராக வாழை தொப்பில் போய் வாழை இலையை அறுத்தாச்சு. அடுத்ததாக அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு போய் செங்கல்லாம் வச்சு அப்படியே அடுப்பு செட்டப்பை ரெடி பண்ணி விறகெல்லாம் அடிக்காச்சு. விறகெல்லாம் அடிக்க முடிச்ச உடனே அப்படியே மேட்ச் பாக்ஸை வச்சு ஒரு லைட்டிங்கை போட்டாச்சு. அடுப்பு நல்லா கொண்டு விட்டு ஏரியா ஸ்டார்ட் ஆன உடனே சட்டியை எடுத்து அடுப்பு மேலே வச்சு தண்ணியை ஊற்றி தண்ணியை முட்டை போட வச்சாச்சு. தண்ணியில் இருக்க முட்டைலாம் நல்லா பொரிய ஸ்டார்ட் ஆன உடனே நூடுல்ஸை போட்டு வேக விட்டாச்சு. மேகி நல்லா வெந்த உடனே அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணியாச்சு. நம்ம நூடுல்ஸ் எடுத்துட்டுன்னு கூட தெரியாத ஃபோன் பேசிட்டு போன நம்ம மச்சான் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டான். ஓகே மாமா, செய்கிறேன் நல்லா கொரியன் ஸ்டைல் மேகியாக செய்யுன்னு சொல்லி சொன்னான். ஓகே மச்சான்னு சொல்லிட்டு நூடுல்ஸுக்கு தேவையான கொரியன் மசாலாவெல்லாம் நம்மளே ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சோயா சாஸையும் டொமேட்டோ கெச்சப்பையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் கொதிக்கிற எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சீஸை போட்டால் டேஸ்ட் வேற லெவல்.